ஆயிரக்காலத்து ஆசை கனவுகளை அடிமனதில் சுமந்து கொண்டு ஒரு வசந்த வாசலுக்காக தினந்தோறும் உழைத்து கொண்டு அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் எதை நோக்கி பயணப்படுகிறோம் என்பது நமக்குள் குறிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு களம். அந்த களத்தில் நாள்தோறும் பட்டை தீட்ட வேண்டும். நான் பணக்காரனோ ஏழையோ வெற்றியாளனோ தோல்வியாளனோ அறிவுள்ளவனோ அறிவில்லவனோ இல்லை. நம்ம உள் இருக்கின்ற பிரபஞ்ச மாற்றல் வழிநடத்துகிறது. எல்லா தாண்டி இறையாற்றல் என்று ஒன்று உண்டு. அதன் அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அது நகர்கின்றன. நீங்கள் முழுமையாக அந்த ஆழ் மனதிலிருந்து அந்த செயலை செய்யும்போது தான் அது நம்மை கவனிக்க தொடங்குகிறது. மேலோட்டமாக எந்த செயல் செய்தாலும் அது நம்மை உயர்த்துக்குண்டான வழிமுறைகளை காட்டுவதில்லை. மேல் மனம், உள்மனம், ஆழ் மனம், அதீத மனம் என்றக்கூடிய அந்த ஞானிகள் சேரக்கூடிய அந்த உள்ளார்ந்து அந்த செயற்குள் சென்று விட்டால் நாம் சாத்திப்பதற்குண்டான நிறைய வழித்தடங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. நான் யார் என்பதை உணராவிட்டால் அந்த வழித்தடங்கள் கூட நமக்கு தடைப்படும் என்கிறார்கள் ஞானிகள். நீங்கள் எதை செய்தாலும் அதை அந்த செயல்பாடோடு செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அது சாத்தியமாக கூடும் என்கிறது. அறிதல் என்பது ஒரு நிலை. எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது ஒரு நிலை. புரிதல் என்பது ஒரு நிலை. எதை புரிந்து கொண்டு அந்த செயலில் இறங்கினால் அது சாத்தியமாகக்கூடும் என்றார். உணர்தல் என்பது ஒரு நிலை. அதையும் உணர்ந்து கொண்டு பயணப்பட வேண்டும். நிறைவாக தெளிதல் என்பது ஒரு நிலை. நீங்கள் அறிந்து புரிந்து உணர்ந்து தெளிவான பாதையை நோக்கும்போது உங்கள் ஆழ் மனம் அதீத மனம் உன்னை அற்புதமான காரியங்களை செய்யக்கூடிய அந்த வழித்தடங்களை நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கணுமா. இந்த பிரபஞ்சம் நீங்கள் கண் மூடி அமர்ந்து கொள்ளும் போதே உன்னில் இருக்கின்ற அந்த நல்ல எண்ணங்களோடு பயன்படும். எப்பொழுதெல்லாம் நல்ல எண்ணங்கள் தூவுகிறதோ நல்ல சிந்தனைகள் உதிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மனம் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ததும்பி வரும். எப்பொழுது நம்ம கவலைகளை சூழ்ந்து கொண்டு இல்லாமல் இன்பங்களை சூழக்கூடிய அந்த சூழ்நிலைகளோடு கடந்து செல்லுங்கள். நீங்கள் யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆற்றலோடு பயணப்பட்டு கொள்ளுங்கள். அந்த மகிழ்ச்சி பன்மடங்கு நம்முடைய அந்த வாழ்க்கை பயணத்தை நகர்த்தும். இதுவும் நடக்கும். கடந்து செல் இல்லை என்றால் கண்டுக்காமல் செல் என்று சொல்வார்கள். சில விஷயங்கள் கடந்து செல்ல வேண்டும், சில விஷயங்களை கண்டுக்காமல் செல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் தான் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய உள்ளுணர்வுகளை பெற வேண்டும். ஒருவர் சொல்லியோ ஒருவர் அறிவுறுத்தியோ அதை செய்வதை காட்டிலும் தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை என்றார் திருமூலர். தன்னை அறிந்தவன் மட்டும்தான் அந்த பாதையில் பயணப்பட்டு சந்தோஷமாக தன்னை வழிநடத்த முடியும் என்று உணர்ந்து கொண்டால் எல்லா நாளும் இனிய நாளாக தான் நம்ம சந்தோஷம் வாழ்க வளமுடன்.